இன்னைக்கு சிறகடிக்க ஆசை என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? நேற்றுக்கு என்னாச்சு? ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தால, பார்வதி டான்ஸ் ஆடும்போது சிவன் சார் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஆசை உங்க கூட டான்ஸ் ஆடணும் அப்படி சொல்லி. வாங்க தாராளமாக ஆடலாம் அப்படி சொல்லி 2 பேர் சேர்ந்து பட்டர்ஃப்ளை டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும். கதவு தெருவாசப்படி கதை திறந்து வச்சுட்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சிந்தாமணி விஜயாவும் உள்ளே வந்துடுவாங்க. அவங்க ஏற்கனவே இவங்க மேலே ரொம்ப காண்டு அவங்களுக்கு. சும்மா சொல்லணுமா, இவங்க 2 பேரும் பறந்து 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 ஆடிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். ஆடிட்டு பார்த்தவங்க என்ன ஒரே கூத்து கும்பலமா இருக்கு அப்படின்னு காண்டா இருக்காவ. ஏற்கனவே வீட்டில் பிரச்சனையா இருக்கேன், அதை நொந்து போய் அப்படி சொல்றாவ. ஏன் நாங்கள் ஆடக்கூடாதா, சும்மா ஜாலியாக ஆடணும், நீங்களும் ஆடலாம் வாங்க அப்படின்னு பார்வதி கூப்பிடுறா. இது ஒன்று தான் எனக்கு குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு அப்படி சொல்லி பேசுகிறா. அதுக்குள்ள அவன் டவுன்லோட் பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிடுறான் அந்த சிவன்றவன். சரி இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, உட்காந்து பேசும்போது வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. இதுமாரி சுருதி கோச்சிட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து பிரச்சனை ஆகிட்டு வந்து அது நீத்து வாழன்னு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா விஜயா. ஓஹோ அப்படியே உங்கள் வீட்டுக்கு சிந்தாமணி உடனே சொல்கிறா, என்ன மேடம் உங்கள் வீட்டுக்கே தனியாக ஒரு கோர்ட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும் போல இருக்கே, பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சிந்தாமணி கேட்குறேன். உனக்கெல்லாம் விளையாட்டா கிண்டலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. அப்புறம் நாளைக்கு மீனா பூக்கடை திறப்பு விழா பண்ணாங்க. 250 அப்பார்ட்மெண்ட் வாங்கினல்ல, அதில் பூக்கடை திறக்க போகிறேன், என்னை வர சொல்லியிருக்கா, நான் வரேன் அப்படி சொல்லி பார்த்துட்டு சொன்னான். உன்னையும் கூப்பிட்டாலாவ அப்படின்னு சொல்லி இவளுக்கு காண்டா இருக்கு. இவ என்ன பெருசாக பெரிய தொழிலதிபர் ஒன்றை நான் பூ விற்கிறேன், இவளுக்கு என்ன வேண்டிக்கிறேன் காண்டா இருக்கு விஜயாவுக்கு. இதை விட சிந்தாமணியை பார்த்து கேட்குறா, ஏன் சிந்தாமணி அவள் வளர்ந்துட்டே போகிறாள், உன்னால ஒன்றுமே பண்ண முடியல, நீ எல்லாம் வாயாடு தான் லாய்க்கு, வேறு எதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சிந்தாமணியை பார்த்து சொல்கிறா. சிந்தாமணிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது. என்ன இவ பொண்ணு சொன்னால அந்த இதை விட்டு கொடு, ஆர்டர் வேணாம் உனக்கு அப்படின்னு சொன்னால, அதனால விட்டு கொடுத்துட்டா. சரி இருக்கட்டும் அப்படி சொல்லி இது ஒரு பக்கம் இப்படி இருக்கு. அதுக்குள்ளே அங்கே என்ன நடக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் மீனா வந்து கடை திறப்பு விழா பண்ணுறா. அன்னைக்கு தான் கடையெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணிச்சு, எல்லாரும் வந்தாச்சு. அவங்க அம்மா தங்கச்சி தம்பி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நிறைய எல்லாரும் வந்தாச்சு. ஒரே சந்தோஷம் மீனாவுக்கு. மாமனார் மாமியாரை கூப்பிட்டுக்கிட்டு காரில் வந்து இறங்குறான் முத்து. சரி எல்லாம் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பார்வதி வரா. பார்வதி அந்த சிவனை கூட கூப்பிட்டு வரா. உடனே விஜயா சொல்றா, ஏன் பாரு எப்போ இருந்தாலும் தனியாக வர மாட்டேன், எதுக்கு இருந்தாலும் வேற கூட கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லி. ஏன் வந்தா என்ன அப்படின்ட்டு அவ இஷ்டம் கூப்பிட்டு வரா. சரி கூப்பிட்டு வர சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்க வந்தோடனே இப்போ எல்லாரும் சேர்ந்து எல்லாம் இருக்கும்போது கடை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜர் வந்துட்டு திறக்கலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து பெரிய கார் ஒன்று வந்து நிற்குது. அந்த காரை விட்டு யாரும் எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா அதுலேருந்து இவங்க அழைக்கவே இல்லை, யாருமே கூப்பிடாத ரோஹிணி அழகாக பட்டு புடவை கட்டிட்டு கலர் பூவெல்லாம் வச்சுட்டு பந்தாவா காரை விட்டு இறங்கி வர்றா கீழே. இவளை யாரு, நீ ஏண்டி இவளை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி மாமியார் வந்து மருமகளை திட்டுறா மீனாவை. ஐயோ நான் கூப்பிடவே இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறேன், அழையா இருந்தாலியா அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து என்னை யாரும் கூப்பிடணும்னு பரவாயில்ல, ஏன் மீனா புதுசாக கடை திறக்கேன், என்னை ஏன் கூப்பிடலன்னு சொல்லி ரோஹிணி ரொம்ப வருத்தப்படுறேன். சரி அப்படி இருக்கும்போது வித்யா சொல்கிறா, நீ வந்தால் சும்மா வர மாட்டே, ஏதாவது வில்லங்க தெரிவித்து தானே வருவ, இப்போ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாவ. என்னடி நீ இத்தனால என் ஃப்ரெண்டாக இருந்து இப்போ இவங்க பக்கம் சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறா. நான் எப்பவும் நல்லவங்க பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாவ. இல்லை என்னை மேனேஜர் தான் வர சொன்னார், அவர் தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படி சொல்லுவாள். ஏன்னா இவ ரிக்வெஸ்ட் பண்ணி உங்களால் எனக்கு கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துச்சு, நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணதால எப்படியாவது கொடுக்கணும் சார், மேனேஜரை கெஞ்சி கூத்தாடி அழுது சண்டை போட்டு வாங்கியிருப்பா. அதனால் சரி இந்த ஆர்டர் இந்த ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் இந்த ஹோம் சப்ளை பண்ணுறது நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன். அதுக்காக வர சொல்லியிருக்காரு அவர். அதை இவங்ககிட்ட யார்ட்டையும் இவன் சொல்லவே இல்லை. சரின்னு சொல்லி வந்து நின்றுட்டு மேனேஜர் வர சொன்னாலும் நின்றுட்டே இருப்பாள். திடீர்னு மேனேஜர் வருது, கார் வந்து இறங்குது. வந்து அவர் இறங்கணும், மீன் நல்லா போய் சீக்கிரம் வாங்க உள்ளே வாங்க சார்னு வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு கடை திறக்க வைக்கலாம்னு கூப்பிட்டுறாங்க. அப்போ ரோஹிணியை பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இவன் கடை திறவிட்டு அப்புறம் பேசலாமான்ட்டு சொல்கிறாரு. ஷாக் ஆகிடுது மனோஜுக்கு அவங்க அம்மாக்குள்ள, என்ன இவன் ஏன் இவர்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அதோட கடை திறப்பிழ கற்பூரம் காமிச்சு நல்லபடியாக கடை திறப்பிழ முடிஞ்சிடுச்சு. கடை திறந்துட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ மனோஜ் தற்செயலாக அப்படி திரும்பி பார்க்குறா, ரோஹிணி அவளையே பார்த்துட்டே இருக்கான். மனோஜால் பொண்டாட்டியை பார்க்காம இருக்கவே முடியல, திரும்பி 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 அவளையே பார்த்துட்டு இருக்கான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன ஆகுது பார்க்கலாம். 2 பேரும் ஒன்று சேருவாங்களா, ஒருவேளை ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தில் ரோஹிணியோட சேர்ந்து வாழ்வானா, இல்லை அதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் மாதிரி தனியாக பண்ண போகிறானா, நாங்கள் தான் நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.